சன்னதியானுடைய கொடியேற்றம் ஆரம்பமாகுது. கொடியேற்ற விழாவுக்காக இந்த பாத யாத்திரை கதிர்காமர் பரம்பரை பூஷணையாற்றுவார். ஆகமம் சாராத மரபுத்தன்மை பூசையில் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இதில் பெருமான் செல்வத்தை தியானிக்கும். தமிழ் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதி தொண்டம்னாறு ஆலயத்தில் நிற்கிறோம். என்ன சின்ன ஆலயத்தில் வருடாந்த பெருந்திருவிழா முன்னிட்டு இன்றைய தினம் கொடியேற்ற வைபவம் நடக்கும் போது அதுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கொடி முளைச்சிருக்க காட்சி இந்த கையில் பார்க்கக்கூடிய இருக்குது. இது சம்பந்த காவலி அமையும் போது எல்லாருக்கும் டைக்கோடும் இது கொண்டு காவலியை பதிவேற்றம் காலையை தொடர்ந்து பார்க்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் ஒரு காணொலியில் உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளிக்கொடி முளைச்சிருக்க காட்சியை தான் உங்களுக்கு காட்ட போய்கொண்டிருக்கிறோம். மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணி எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்க நீங்கள் நேர்ந்து கொள்ளுங்க. சன்னதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலோட யாத்திரை போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆலயத்தில் பின்புற வீதியூடாக போய்கொண்டிருக்கோம். இதில் இப்போவே வாகனங்கள் அதிகமானிக்கு இப்போ நேரம் 10 மணியை கடந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வாகனங்கள் இப்போவே இங்கே தடுத்து நிற்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது நேரம் பக்தர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. சில பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இரவுலையும் பக்தர்கள் கொடியேறுவதை பார்ப்பதற்காக வந்துருக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ யாத்திரையாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஈழத்து சிதம்பரத்திலேருந்து கூட வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்க. பூசையில் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இதில் இருப்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவையெல்லாம் சில யாத்திரிகள் நடந்து வந்ததையும் பார்க்கக்கூடிய இருந்தது. எல்லாம் வல்ல செல்லச்சன்னதியானுடைய பாதக்கமலங்களை பணிந்து அனைத்து சைவ மக்களுக்கும் உரிய பெரும் தெய்வமாக போற்றப்படுகின்ற ஆற்றங்கரையான் அன்னதான கந்தன் என்று விசேடிக்கப்படுகின்ற ஸ்ரீ செல்லச்சன்னதி ஆலயத்தினுடைய 2026ஆம் ஆண்டு பராபர வருஷத்திற்குரிய மகோற்சவம் ஆரம்பமாகி இருக்கிறது. உண்மையிலே எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு பூஜை வழிபாடுகள் கப்புராலை பரம்பரையினரால் நீண்ட நெடிய காலமாக வரலாற்று பெருமையோடு ஸ்ரீ செல்லச்சன்னதி ஆலயம் பழம்பெரும் சன்னிதானமாக காணப்படுகிறது. வேட்பெருமான் கருவறையிலே அமர்ந்திருக்கிற தன்மையிலே கதிர்காமர் பரம்பரையிலே பூஷிக்க பெற்ற ஒரு புண்ணிய சேர். கதிர்காம கந்தப்பெருமானை நினைந்து கதிர்காமர் பரம்பரை பூஷணையாற்றுவாறு கனவிலே தோன்றி வழிவிட்டதாக சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே தொண்டைமான் ஆற்றங்கரை பகுதியிலே அருளாசி புரிகின்ற செல்வச்சன்னதியானுடைய திருவருள் ஈழமணி திருநாட்டில் மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகளிலும் இருக்கின்ற எல்லா சைவ அன்பர்களும் சன்னதியானை நினைந்து வழிபாடு செய்கின்ற ஒரு காலம். எந்த நேரமும் சன்னதியானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம். அதே போல இன்றைய தினம் ஆடி அமாவாசையினுடைய இந்த நன்னாளிலே எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கொடியேற்றம் ஆரம்பமாகிறது.
ஏனைய ஆலயங்களிலே இருந்து சற்று வேறுபாடாக ஆகமம் சாராத மரபுத்தன்மையிலே வள்ளிக்கொடி முளைத்தல் என்று சொல்லுவார்கள். இந்த ராசவள்ளி கொடி, அந்த வள்ளி அம்பிகையினுடைய திருவருளை பேசுகின்ற முகமாக வள்ளிக்கொடி முளைக்கின்ற தன்மையை மையமாக கொண்டு ராசவள்ளி கிழங்கு இந்த இடத்திலே புண்ணிய இடத்திலே ஐராவரசு என்று சொல்லப்படுகின்ற முனிவர்கள் ரிஷிகள் இருந்து சித்து அருள்பாலித்த இடம் இந்த பூவரச மரத்தடி. ஐராவரசு பூவரசு என்ற பெருமை உண்டு. அத்தகைய தன்மையிலே இந்த ஐராவரசு ரிஷிகள் இருந்து பூஜிக்க பெற்ற இந்த தலவிருட்சமாக இருக்கிற பூவரச மரத்தடியிலே ராசவள்ளி கிழங்கு முளைப்பு எடுக்கின்ற காலம். அதை மையமாக கொண்டு இந்த அமாவாசையிலே கொடியேற்ற உற்சவமாக அபிஷேகங்கள் நடைபெற்று அந்த பூஜை வழிபாடு ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் வேட்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்று ஆவணி மாதத்தினுடைய பூரணை நன்னாளிலே தீர்த்தோற்சவத்தை மையமாக கொண்டு இந்த 15 நாள் உற்சவங்கள் நடைபெறும். உண்மையிலே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு தீர்த்தமும் மிகச் சிறப்புடையது. எவ்வாறு கதிர்காமத்திலே மாணிக்க கங்கை சிறப்புடையதோ அதே போல குகைகளுக்கிடையிலே அந்த குகைத்தன்மையிலே இந்த தீர்த்த சிறப்பு. அந்த பூரணை நன்னாளிலே தீர்க்கமாடுதல் மிக புண்ணியமானது. அதை மையமாக கொண்டு இந்த கொடியேற்ற உற்சவம் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. உண்மையிலே ஒரு பிதிர் வழிபாட்டிலே தந்தையை நினைந்து வழிபாடு செய்த அடியார்கள் இன்று என்றுமில்லாத வகையிலே நாளாதிக்கிலும் இருந்து அடியார் கூட்டங்கள் சன்னதியானுடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆற்றங்கரையான் அன்னதான கந்தன் என்று சொல்லி பூசிக்கின்ற பேரிலே அனைத்து அடியவர்களும் வீதியிலே இருந்து பக்தியோடு திருமுறைகளை பாடி பஜனைகளை பாடி இந்த பூவரச மரத்தடியிலே இருந்து தியானிக்கின்ற பாங்கினையும் நாங்கள் பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக சன்னதியானுடைய உற்சவம் ஆரம்பமாகிறது. உண்மையிலே இந்த பராபர வருஷத்திலே எல்லோருடைய துன்பங்களும் நீங்கி எல்லோரும் சகல சௌபாக்கியங்களோடு வாழ கந்தப்பெருமானுடைய வேட்பெருமானுடைய சன்னதியானுடைய அந்த திருவரும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த நாளிலே புனிதமாக தூய்மையாக இருந்து ஆற்றங்கரையானுடைய அன்னதான கந்தனுடைய திருவருளை எல்லோரும் பெற்று இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேட்பெருமானை நினைந்து வழிபாடு செய்வோம். வேலுண்டு வினை தீர்க்க என்று சொல்லுவார்கள். அடியார்கள் எல்லாம் தமிழ் பெரும் தெய்வமாக இருக்கிற இந்த சன்னதியானுடைய சன்னிதானத்திலே தரிசனம் பெற்று ஐராவரச மரத்தடியிலே அந்த தியானிக்க பெற்ற பூவரச மரத்தடியிலே உண்மையிலே பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். இந்த வள்ளிக்கொடியை பார்ப்பதற்காகவும் பூசையை கலந்து கொள்வதற்காகவும் எல்லா அன்பர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண கொண்டோம். நன்றி, வணக்கம். எண்ணிதியின் தருவம் செல்ல சன்னதியான ஆலயத்தினுடைய 2020ஆம் ஆண்டு பெருந்திருவிழா முன்னிட்டு இன்றைய தினம் கொடியேற்ற வைபவம் நடக்கிறத நீங்கள் இப்போ காணொலியில் பார்க்க போகிறீங்க. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 10 அடியார்கள் ஆலய வீதிகளில் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. பத்தர்களால் தேங்காய் பார்த்தீங்கன்னா இதில் அடித்து இடம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். வள்ளிக்கொடி முளைச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா பத்தர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்கள். வளரமையா
அதிக அளவிலான பக்தர்களை நீங்கள் வந்து ஆலயத்தில் பார்க்கக்கூடிய இருக்குது கொடியேற்றம் பார்ப்பதற்காக. கும்பாபிஷேக பூஜைகள் இப்போ நடக்க போகுது. ஐயா. வணக்கம். இந்த யாத்திரையை நீங்க யாத்திரை அதாவது இளத்து சிதம்பரத்துல இருந்து இப்ப சன்னதிக்கு கொடியேற்றத்தை முன்னிட்டு யாத்திரையா வந்திருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எத்தனை ஆண்டுகளா கதிராமன் யாத்திரை போறதை பற்றி கொஞ்சம் காய்ங்க. நந்தவன பிள்ளையார் கதிராம பாத யாத்திரை சங்க தலைவர் சான மகேஸ்வரன். நான் கடந்த 2012
தொடக்கம் 20ஆம் ஆண்டு வரை 2020ஆம் ஆண்டு வரை செல்வ ஜனதி முருகன் ஆலயத்திலிருந்து காராம யாத்திரையை மேற்கொண்டு வந்தேன். தற்சமயம் 65 உறுப்பினர்களுடன் காரநகர் சிவனாலயத்திலிருந்து செல்வச்சன் நதி கோயில் கொடியேற்ற நிகழ்வுக்காக பாத யாத்திரையை மேற்கொண்டு இங்கு வந்துள்ளோம். நான் கதிராம யாத்திரை நடத்தி கொண்டிருக்கும் காலங்களில் எனக்கு ஒரு அவா மட்டக்களப்பிலிருந்து செல்லச்சனை நோக்கி பாத யாத்திரை நடத்த வேண்டும் என அவா பற்றி விட்டிருந்தேன். ஆனால் எனது காரணமாக அந்த நிகழ்வினை செய்ய முடியாமல் போய்விட்டது. இருந்தும் என்பெருமான் முருகவன் அந்த அவாவினை தீர்க்கும் பொழுது கடந்த 3 வருடங்களாக காரநகரின் சிவன் கோயிலிருந்து செல்வச்சனை நோக்கி கொடியேற்ற திருவிழாவுக்காக இந்த பாத யாத்திரை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த பாத யாத்திரையில் வருங்காலங்களில் எங்களுக்கு உணவும் குடிநீர் வசதிகளையும் ஒத்துழைப்பை வழங்கிய ஆலய நிர்வாகிகளுக்கும் தனி மனிதர்களுக்கும் நாங்கள் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஆடி அமாவாசை செவியிலே கதிர்காம கொடியேற்ற நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த சில வருடங்களாக ஆடி அமாவாசைக்கு முற்பட்ட அமாவாசைகளில் இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. அது ஒருபுறம் இருக்க இன்று ஆடி அமாவாசை திதியிலே இந்த செல்லச்சன்னதி கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுவதற்கு மிக சந்தோஷமடைகின்றேன். நான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கொடியேற்ற நிகழ்வினை வந்து அந்த 15 நாட்களும்
முருகப்பெருமான் ஆலயத்திலே கொடி ஏறியாச்சு. இப்போ பக்தர்கள் எல்லாம் வெளியில் சுவாமி வரதை பார்க்கறதுக்காக அவளோட இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆலயத்தில் நடைபெறும் பூசை திருவிழாக்களை கண்டு வந்திருந்தேன். கடந்த சில வருடங்களாக எனது நோயின் காரணமாக வர முடியாமல் இருந்தது. இந்த கடந்த 3 வருடங்களாக இந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு எனக்கு உறுதுணையாயிருந்த எப்பெருமான் செல்வச்சன்ன தியானிக்கும் சித்தாண்டி வேலுடுமலை முருகனுக்கும் நன்றி தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல் எமதுக்கு எம்முடன் வந்த 65 அடியார்களுக்கும் எம்பெருமான் அவர்களின் வேண்டுகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சாமி. நன்றி.